அனைவருக்கும் வணக்கம். சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, தேசிய ஆசிரியர் சங்கம் ஒருங்கிணைக்கக்கூடிய, அதன் சார்பாக நாகப்பட்டினம் மாவட்டம் ஒருங்கிணைக்கக்கூடிய ஆசிரியர் தகுதி தேர்வு வழிகாட்டி நிகழ்வுகள் நவம்பர் 2025 தொடர்ந்து ஜூலை 2026 இரண்டாவது ஆண்டாக, இரண்டாவது முறையாக நமது தொடர் வகுப்புகள் சென்று கொண்டிருக்கின்றன. இதில் 107வது வகுப்பு ஆங்கிலம் தாள் 1 மற்றும் 2 எழுதும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் உரியது. பாடத்துக்குள்ள போறோம். நாம கடந்த வகுப்புல இந்த பகுதியில முடிச்சிருந்தோம். ஓகே, இப்போ ப்ரோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற ஒரு பகுதி, இது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். 8th நம்ம கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம் அப்படின்னா, சரிங்களா? ஓகே, மை கம்ப்யூட்டர் நீட்ஸ் எ பிரேக், த மிஸ்ட்ரி ஆஃப் சைபர் ஃப்ரெண்ட் இதெல்லாம் நடத்திட்டோம். ஜாக் அண்ட் த பீன் ஸ்டாக் முடிச்சிட்டோம். ஓகே, நாம இப்போ இதுல முக்கியமான பகுதி ஏதாவது நம்ம மிஸ் பண்ணிருக்கோமான்னு பாக்குறோம். கிராமர் நம்ம இந்த டென்ஸ் நம்ம பார்த்துட்டோம், தெளிவாகவே பார்த்துட்டோம், கம்பேர் பண்ணி நம்ம பார்த்துட்டோம். 8ஆம் வகுப்பு பொறுத்தவரை நாம சிலபஸ் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். டைப் 3 3 இஃப் கிளாஸ்ல 3 டைப் இருக்கு, நம்ம பார்த்துட்டோம். அதை திருப்பி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். சிம்பிள் பிரசன்ட்ல வரும். இஃப் கிளாஸ்ல சிம்பிள் பிரசன்ட் இருந்தா மெயின் கிளாஸ்ல வில் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இஃப் கிளாஸ்ல குறிப்பெடுத்துக்கோங்க, இஃப் கிளாஸ்ல சிம்பிள் பிரசன்ட் இருந்தா மெயின் கிளாஸ்ல வில் பிளஸ் இன்ஃபினிட்டிவ் வரும் அப்படிங்கிறத நம்ம குறிப்பிடுத்துக்கிறோம். அடுத்தது சிம்பிள் பாஸ்ட் இஃப் கிளாஸ்ல இருந்தா would வரும் அப்படிங்கிறத நம்ம குறிப்பிடுத்துக்கிறோம். பாஸ்ட் பர்ஃபெக்ட் அப்படி இருந்தா would have பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரும். இஃப் ஐ had studied I would have passed the exam. பாஸ்ட் பர்ஃபெக்ட் மொத்தம் 3 தான் நமக்கு டென்ஸ் இஃப் கிளாஸை பொறுத்தவரையிலையும். சிம்பிள் பிரசன்ட், சிம்பிள் பாஸ்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட். இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல இஃப் ஐ ஹேட் ஸ்டடீடு அப்படின்னு வந்தா அந்த பக்கம் என்ன வரும்? ஐ வுட் ஹாவ் பாஸ்டு த எக்ஸாம். இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். ரிப்போர்ட்டிங் ஸ்பீச் நம்ம பார்த்தோம். அதுல முக்கியமான விஷயங்களை நம்ம குறிப்பிடுத்துக்கிறோம். ரிப்போர்ட்டிங் ஸ்பீச் அதுல முக்கியமா நம்ம 5 விஷயம் கவனத்துல வச்சுக்கணும். டைரக்ட் இன்டைரக்ட் அப்படின்னு சொன்னா நமக்கு புரியும். டைரக்ட் இன்டைரக்ட் அப்படிங்கும்போது, டைரக்ட் அப்படின்னா ஒருத்தங்க சொன்ன வார்த்தையை அப்படியே சொல்றது. அருண் ஸ்மித் என்கிட்ட நாளைக்கு வருவேன் அப்படின்னு சொல்றார். நாளைக்கு நான் வருவேன் அப்படின்னு சொல்றார். இத நான் எப்படி சொல்லுவேன்? ஸ்மித் அப்ப அவன் மாறிடும். அவன் என்னிடம் நாளை வருவதாக சொன்னார் அப்படியா சொல்லுவோம்? அடுத்த நாள் வருவதாக சொன்னார். ஏன்னா இந்த ரிப்போர்ட்டிங் எப்ப வேணாலும் இருக்கலாம். அந்த நேரத்துலதான் நடக்கும் இல்ல, எப்ப வேணாலும் இருக்கலாம். சோ ரிப்போர்ட்டிங் வர்பா நம்ம மாத்தணும். இருந்தா செட்னு மாறும். இதை நம்ம கவனத்துல வச்சுக்கிறோம். அடுத்தது கன்ஜெக்ஷன். தட்ங்கிற ஒரு வார்த்தை, அதை நம்ம இணைக்கிறோம். பேஜ் நம்பர் 163 8ஆம் வகுப்பு. தட் கன்ஜெக்ஷன் நம்ம கொண்டு வரணும். இப்போ ஒரு சென்டென்ஸ் இருக்கு, அதுல நம்ம டைரக்ட் ஸ்பீச் இங்க கீழே படம் கொடுத்திருக்காங்க. ரிஸ்வான் செட் ஐ ஆம் ஆன் லீவ் டுடே அப்படின்னு சொல்லியிருக்கான். இத இன்டைரக்ட்ல மாத்தும் போது என்ன பண்ணணும்? பாயிண்ட் நம்பர் 1 ரிப்போர்ட்டிங் ஸ்பீச்சை மாத்தணும். ரிஸ்வான் செட்னு இருக்கு, அப்ப அதை டோல்டுன்னு நம்ம மாத்துறோம். தெரிவித்தான் மாத்திட்டோம். அடுத்தது கன்ஜெக்ஷன். கன்ஜெக்ஷன் என்ன? தட்னு ஒண்ணு கொண்டு வர்றோம். ஏன்னா டைரக்ட் ஸ்பீச்ல இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் அப்படியே நம்ம போட முடியாது. அப்படியே போட்டோம்னா அது திருப்பி டைரக்ட் ஸ்பீச்சா தான் இருக்கும். அதை இன்டைரக்டா மாத்தணும், ரிப்போர்ட்டா மாத்தணும். அவன் சொன்னது என்ன? அவன் அடுத்த நாள் வருவதாக சொன்னான். அப்போ இதுல என்ன இருக்கக்கூடாது? நான் நாளை விடுமுறை. இப்போ இதுல அப்பாஸ்ட்ரோபி இருக்கலாம், ஏன்னா இது அவனுடைய கொட்டேஷன் மார்க் இருக்கலாம், அவனுடைய வார்த்தை. அவன் அடுத்த நாள் விடுமுறை என்பதாக சொன்னான். இதுல ஏன் கொட்டேஷன் மார்க்? ஏன்னா இது அவனுடைய வார்த்தையே இல்லை, அதுல கொட்டேஷன் மார்க் தேவையில்லை. அப்ப கொட்டேஷன் மார்க் இல்லைன்னா அதை அந்த முன்பகுதியோட இணைப்பதற்கு நாம ஒரு கன்ஜெக்ஷன் கொண்டு வரணும். அதுதான் அந்த தட். அதை குறிப்பெடுத்துக்கிறோம். அடுத்தது ப்ரொனவுன் மாத்தணும். ப்ரொனவுன் பாருங்க, ரிஸ்வான் செட். டைரக்ட் ஸ்பீச்ல என்ன இருக்கு? ரிஸ்வான் செட் ஐ ஆம் ஆன் லீவ் டுடே. நான் இன்னைக்கு லீவு. அதை ரிப்போர்ட் ஸ்பீச்சா மாத்துறோம், இன்டைரக்டா மாத்துறோம். அப்ப என்ன பண்ணணும்? ரிஸ்வான்
told me, நான் அடுத்த நாள் லீவ் இல்ல, அவன் அடுத்த நாள் விடுமுறை, அவன் அடுத்த நாள் லீவ்ல இருப்பதாக சொன்னான், லீவ் எடுப்பதாக சொன்னான். ப்ளீஸ் கிளாரிஃபை. ஓகே, டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச். டைரக்ட் ஸ்பீச்ங்கிறது அவன் சொன்ன வார்த்தையை டைரக்டா சொல்றது. இன்டைரக்ட் ஸ்பீச் ரிப்போர்ட்டட் ஸ்பீச், அவன் சொன்ன வார்த்தையை ஒரு ரிப்போர்ட்டா சொல்றது. நான் நாளைக்கு லீவு, இதுதான் அந்த டைரக்டா நான் சொன்ன வார்த்தை. ஒருத்தர் சொன்ன வார்த்தை, ரிஸ்வான் சொன்ன வார்த்தை, நான் நாளைக்கு லீவ் அல்லது நான் இன்னைக்கு லீவு, இதுல உள்ளதையே நம்ம வச்சு பார்த்துக்கோம். நான் இன்று விடுமுறை, இதுதான் டைரக்டா அவன் சொன்ன வார்த்தை. இத ரிப்போர்ட்டா மாத்தணும், ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சா மாத்தணும். என்னது? ரிஸ்வான் என்ன சொன்னான்னா அப்படி மாத்தணும். இத ரிஸ்வான் சொன்னான், நான் இன்று விடுமுறை. இப்ப இன்டைரக்ட் ஸ்பீச்னா என்னன்னா ரிப்போர்ட். ரிப்போர்ட்டை யார் கொடுப்பா? ரிஸ்வானா கொடுப்பான்? நம்ம தான் கொடுக்கணும், யாரோ ஒருத்தர் கொடுக்கணும். ரிஸ்வான் என்ன சொன்னான்னு யாரோ ஒருத்தர் சொல்லணும். எப்படி சொல்லுவாங்க? ரிஸ்வான் என்னிடம் அடுத்த நாள் அல்லது அன்று லீவில் இருப்பதாக சொன்னான். ரிஸ்வான் என்னிடம் அவன் அந்த நாளில் விடுப்பில் இருப்பதாக தெரிவித்தான். இதுதான் ரிப்போர்ட். ரிப்போர்ட் கொடுக்கிறது யாரு? மூன்றாம் நபர். டைரக்ட் ஸ்பீச்ல டைரக்டா அவர் சொன்ன வார்த்தை இருக்கு. இன்டைரக்ட் ஸ்பீச்ல அத ரிப்போர்ட்டட் ஸ்பீச் அப்படி பார்த்துக்கீங்க. ரிப்போர்ட் இருக்கும். என்ன ரிப்போர்ட்? அவர் சொன்னது என்னவா இருக்கும்? ரிஸ்வான் என்ன சொன்னார்? ரிஸ்வான் என்னிடம் அவர் அந்த நாள் விடுப்பில் இருப்பதாக தெரிவித்தார். இதுதான் ரிப்போர்ட்டட் ஸ்பீச். டைரக்ட் ஸ்பீச்ல அவர் சொன்ன வார்த்தைகள் அப்படியே இருக்கும். ரிப்போர்ட்டட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச்ல மாறும். அவர் சொன்ன வார்த்தை வராதுல்ல, நம்ம பார்வையில அதை சொல்றோம். அப்ப என்னென்ன மாத்தணும்? ஃபர்ஸ்ட் வெர்ப மாத்தணும், செட். அப்ப இதை டோல்டுன்னு மாத்தணும், தெரிவித்தார். கன்ஜெக்ஷன் மாத்தணும். அவர், நான், இன்று விடுப்பு. இது அவர் சொன்னாரு, கொட்டேஷன் மார்க்ல இருக்கு, நம்ம புரிஞ்சுக்கிறோம் அவர் சொன்ன வார்த்தைன்னு. ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ல நம்ம சொன்ன வார்த்தை இருக்கணும், யாரோ ஒரு மூன்றாம் நபர் அதை ரிப்போர்ட்டா சொல்லணும். அப்போ ரிஸ்வான் என்னிடம், இப்ப இது என்கிட்ட சொன்னதுனால நானே ரிப்போர்ட்டா சொல்றேன். ரிஸ்வான் என்னிடம் அவர் அந்த நாளில் விடுப்பில் இருப்பதாக சொன்னார். தட் இதை கொண்டு வரணும். என்ன சொன்னாருன்னா அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அவர் என்கிட்ட என்ன சொன்னாருன்னா அதுதான் இந்த தட். அவர் சொன்ன விஷயம் என்ன? தட் he was on leave that day. அவர் அந்த நாளில் விடுப்பில் இருப்பதாக சொன்னார். அப்போ அதை இணைக்கிறதுக்கு நம்ம கொண்டு வர்ற என்ன சொன்னாருன்னா அப்படிங்கிறது தான் இந்த தட். இதை நம்ம கண்டிப்பா ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ல பயன்படுத்தணும். அடுத்தது ப்ரொனவுன் மாறும். நம்ம நிறைய வாட்டி பார்த்துட்டோம். ரிஸ்வான் செட் ஐ ஆம் ஆன் லீவ் டுடே. இதுல நான் இன்று விடுப்புன்னு சொல்லியிருக்கார். இதை ரிப்போர்ட்டா மாற்றும் போது நம்ம எப்படி சொல்லுவோம்? ரிஸ்வான் என்னிடம் சொன்னது என்னவென்றால் நான் இன்று விடுப்பில் இருக்கிறேன் அப்படின்னு நான் சொல்ல முடியும். அவர் அன்று அந்த நாளில் விடுப்பில் இருக்கிறார் என்பதாக தான் சொல்ல முடியும். அப்போ கொட்டேஷன் மார்க்ல இருக்கிற வரலையும் ஐ வந்து என்ன அர்த்தம்? அவர் சொன்ன அதே வார்த்தை. நான்ங்கிறது ரிஸ்வான் சொன்னதுங்கிறத புரிஞ்சுக்க முடியும். கொட்டேஷன் மார்க்கை எடுத்துட்டு கன்ஜெக்ஷன் போட்டுட்டீங்க, அப்ப என்ன அர்த்தம்? அவர் சொன்னது யாருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி. அப்போ அவர் சொன்னது அப்படிங்கிறத நம்ம சொல்ல வைக்கணும். நான் இன்று விடுமுறைன்னு சொன்னார்னா ரிப்போர்ட்ல என்ன சொல்லணும்? அவர் அந்த நாளில் விடுமுறை. அப்போ ஐ என்னாவும் ஹீயா மாறும். இது கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ஈஸி. நான் விடுப்புன்னு அவர் சொன்னார். ரிஸ்வான் சொன்னது என்ன? ரிஸ்வான் நான் இன்று விடுப்பு அப்படின்னு சொல்ற. நம்ம ரிப்போர்ட்டா மாற்றும் போது நம்ம இத ஹெச்எம்ட்ட நம்ம சொல்றோம். ரிஸ்வான் என்கிட்ட என்ன சொன்னாருன்னா அவர் அந்த நாளில் விடுப்பெடுக்கிறார் அப்படிதான் சொல்லுவோம். ஹெச்எம்ட்ட போய் நான் இந்த நாளில் விடுப்பெடுக்கிறேன்னு ரிஸ்வான் சொன்னார்னு சொன்னா என்ன ஆகும்? மாத்தி போட்டுருவாங்க சிஎல்ல. இன்டைரக்ட் ஸ்பீச்ங்கிறது ரிப்போர்ட்டட் ஸ்பீச். நம்ம சக ஆசிரியர் சொல்றத நம்ம ஹெச்எம்ட்ட சொல்றோம். அப்போ
அவர் என்ன சொல்றாரு, நான் இன்று விடுப்புன்னு அவர் வார்த்தையில சொல்றாரு, கொட்டேஷன் மார்க்ல இருக்கு. இதை நம்ம ஹெச்எம் போய் சொல்லணும். என்னன்னு சொல்லணும்? ரிஸ்வான் சொன்னது என்னன்னா, அவர் அந்த நாளில் விடுப்பில் இருக்கிறார், விடுப்பு எடுக்க உள்ளார், ஏதோ ஒன்று விடுப்பில் இருப்பதாக சொன்னார். அப்பதான் அவங்களுக்கு சிஎல் கரெக்டா புரியும். இல்லைன்னா அங்க போய் நான் சொல்லிட்டோம்னா என்ன ஆகும், உங்களுக்கு போட்டுருவாங்க. இதுதான் இந்த சின்ன விளக்கத்தை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ப்ரொனவுன் மாறும், டென்ஸ் மாறும். அந்த டென்ஸ் எப்படி மாறுங்கிறது பின்னாடி இருக்கு. அதே போல அட்வர்ப் டுடேங்கிறது என்னவா மாறினது? நான் இன்று விடுப்புன்னு அவர் சொல்லியிருக்கார், அவர் சொன்னது அதுதான். நம்ம போய் என்ன சொல்றோம், அந்த நாள்ல அவர் விடுப்பு. ஏன்னா இத 3 நாள் கழிச்சு உங்க ஹெச்எம் உங்கள்கிட்ட கேட்கிறாங்க, சார் முந்தா நாள் ரிஸ்வான் உங்கள்கிட்ட என்ன சொன்னாரு அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப நீங்க இன்னைக்கு லீவுன்னு சொல்ல முடியாது. அவர் முந்தா நாள் சொல்லியிருக்காரு, சொன்னது என்னன்னா அந்த நாள்ல அவர் லீவு அப்படின்னு சொல்ல முடியும். அவர்கிட்ட திருப்பி ஹெச்எம் போய் இந்த நாள் இன்னைக்கு அவர் லீவுன்னு சொன்னாருன்னு சொல்லிட்டீங்கன்னா என்ன ஆகும், அவருக்கு ஒரு சிஎல் எக்ஸ்ட்ரா போயிடும். அவர் உங்கள்கிட்ட சண்டை வளர்ப்பார். நான் என்ன சொன்னேன், நான் வெள்ளிக்கிழமை தானே லீவுன்னு சொன்னேன், நீ ஏன் திங்கக்கிழமை ஹெச்எம் கேட்டப்பையும் நான் இன்னைக்கும் லீவுன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு. ஸோ ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ல எப்போ அப்படிங்கிறது மாறும், டைமும் மாறும். அவர் டுடேன்னு சொன்னார், இதை நீங்க 3 நாள் கழிச்சு ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ல மாத்துறீங்கன்னா டுடேன்னீங்கன்னா அர்த்தம் மாறிடும். அப்போ அந்த நாள்னு தான் அதை சொல்லணும். அதே போல இப்ப பாருங்க, டைரக்ட்ல கேட்லின் செட் ஐ ஆம் வெரி பிஸி நவ் அப்படி சொல்லியிருக்காங்க. இது அவங்க சொன்ன வார்த்தை. இதை ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ல மாத்தணும். கேட்லின் செட், நம்ம அந்த கொட்டேஷன் மார்க்கை முதல்ல எடுத்துட்டோம். ஏன்னா அவங்க வார்த்தையில இருந்து நம்ம ரிப்போர்ட்டா மாத்தணும். எடுத்துட்டோம்னாலே தட்டு போட்டுறணும். கமாவையும் கொட்டேஷன் மார்க்கையும் எடுத்துட்டு தட்டு போட்டுறோம். தட்டு போட்ட பிறகு இது முத வேலை, செட் செட்டாவே இருக்கு. அடுத்தது கொட்டேஷன் மார்க்கை எடுத்துட்டு கன்ஜெக்ஷன் போடுறோம், தட்டு. இப்ப ப்ரொனவுனா மாத்துறோம். ஐ என்னவா மாறுது, ஷீன்னு மாறுது. ஏன், கேட்லிங்கிறது ஒரு பெண். இப்ப நான் சொல்ல முடியாது, அவள் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அடுத்தது ஐ ஆம் வெரி பிஸி நவ், நான் இப்பொழுது பிஸியாக இருக்கிறேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. நாம இந்த ரிப்போர்ட்டை 2 நாள் கழிச்சு நம்ம ஹெச்எம் கொடுக்குறோம். அப்ப என்ன சொல்லுவோம், அவங்க அப்ப பிஸியா இருந்ததாக சொன்னாங்க அப்படிதான் சொல்லுவோம். இதான ரிப்போர்ட். அப்ப டென்ஸ் மாறும்ல. அவங்க நம்மள்ட்ட சொன்னப்போ நான் இப்ப பிஸியா இருக்கேன்னு சொல்றாங்க, நீங்க 3 நாள் கழிச்சு போய் சொல்றீங்க. கேட்லின் உங்கள்ட்ட என்ன சொன்னாங்க, மேம் நான் அவங்கள்ட்ட போய் கேட்டேன், அவங்க அந்த நேரம் பிஸியா இருப்பதாக சொன்னாங்க. எல்லா நேரமும் டோல்டா மாறாது மேம். இதுல செட் தட்டே போதும். டோல்டு டு மீ, செட் டு மீ எல்லா நேரமும் மாறாது. இதுவே நம்ம ஒரு நிறைய நேரம் நம்ம இதை சொல்லியிருக்கோம், டோல்டு மீ. அப்போ அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் இருந்தா டோல்டு, இல்லைன்னா செட், அப்படியே போதும். அவர் சொன்னாரு, யாருகிட்ட சொன்னாரு, என்கிட்ட சொன்னாருன்னா டோல்டு மீ. அவர் யார்கிட்டயுமே அவர் பொதுவா சொல்லியிருக்காருன்னா செட், அப்படியே வச்சு. அடுத்த கீழே இருக்கு பாருங்க அதுக்கான உதாரணம். அதுக்கு அடுத்தது டென்ஸ் மாத்தணும். அப்போ அவங்க பிஸியா இருப்பதாக சொன்னாங்க, அப்ப நம்ம என்ன சொல்லணும், இருந்ததாக சொன்னார் அப்படிதான் சொல்ல முடியும். அப்போ அதை மாத்திடுறோம். அதுக்கு அடுத்ததுதான் அட்வர்ப். அவங்க இப்ப பிஸியா இருக்கேன்னு தான் சொன்னாங்க. நம்ம போய் திங்கக்கிழமை இப்ப பிஸியா அவங்க இருக்கேன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. அப்போ அவங்க என்கிட்ட சொன்னப்போ பிஸியா இருந்ததாக சொன்னாங்க, அதுதான் தென். நவ் என்னவா மாறி இருக்கு, தென்னு மாறி இருக்கு. சரி சார், இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு இதெல்லாம் யோசிக்க அப்படின்னா இதுக்கு ஒரு சின்ன டேபிள் இருக்கு, இதை பார்த்தாலே புரிஞ்சிடும். இப்போ டெல், டோல், அதுல லிசனர் இருக்கணும். இந்த கொடுத்துருக்காங்க பாருங்க, டெல், டோல். டெல்னு வருதுன்னா அதுக்கு ஒரு லிசனர் இருக்கணும், யாரோ ஒருத்தர் கேட்கணும். அப்போ நீங்க டோல்டு மீ, டோல்டு ஹிம், டோல்டு ஹேர், டோல்டு தெம் போட்டுக்கலாம். லிசனரே இல்லை, அவங்க சொல்றாங்க, அப்ப செட் அப்படின்னே போட்டுக்கங்க. நாட் மென்ஷன் த லிசனர் அப்படின்னா செட் டைப் நம்ம போட்டுக்கலாம். ஓகே,
இப்போ டைரக்ட் ஸ்பீச்ல இருந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு மாத்துறதுக்கு டென்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த புக் நான் ஷேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி, இல்லைனாலும் நான் ஷேர் பண்ணிடுறேன். இந்த பகுதியை பார்த்துக்குங்க. சிம்பிள் பிரசன்ட், அடுத்தது சிம்பிள் பாஸ்ட். ஒரிஜினல் அதாவது டைரக்ட்ல சிம்பிள் பிரசன்ட் இருந்தா ரிப்போர்ட்ல சிம்பிள் பாஸ்டா மாறும். ஐ ஆம் ஹாப்பி, அப்ப அது என்னவா மாறும்? he said that he was happy. இது நம்ம ஏற்கனவே நம்ம உதாரணத்துல பார்த்துட்டோம். சிம்பிள் பாஸ்ட் சிம்பிள் பிரசன்ட் சிம்பிள் பாஸ்டா மாறும். அடுத்தது பிரசன்ட் கண்டினியூஸ் வந்தா பாஸ்ட் கண்டினியூஸ் as it is. ஏன்னா ஒரிஜினல்ல பிரசன்ட் வரும், ரிப்போர்ட்ல பிரசன்ட் டென்ஸே வராது. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இருந்ததாக, இருப்பதாக, அப்படிதான் வரும். இருந்ததாக சொன்னார், அப்ப நடந்ததை நம்ம பின்னாடி தான் சொல்றோம். ஸோ பிரசன்ட் டென்ஸே ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ல வராது. சிம்பிள் பிரசன்ட் சிம்பிள் பாஸ்டா மாறிடும். பிரசன்ட் கண்டினியூஸ் பாஸ்ட் கண்டினியூஸா மாறிடும். வெர்ப மாத்தினா போதும். பிரசன்ட் பர்ஃபெக்ட் பாஸ்ட் பர்ஃபெக்டா மாறிடும். இது வரலையும் நமக்கு ஈஸி, சூப்பரா பண்ணிடும். she has gone, அப்போ she had gone, அவ்வளவுதான். அதே போல ஆக்சுவலா ரெண்டாவதுக்கு உதாரணம் தப்பா கொடுத்துருக்காங்க. பிரசன்ட் கண்டினியூஸ் பாஸ்ட் கண்டினியூஸ் அது ரைட்டு. அவங்க கொடுத்துருக்க உதாரணம் சிம்பிள் பாஸ்ட் பர்ஃபெக்டா மாறும். அதுக்கு கீழே இருக்கு பாருங்க. இப்ப 3 முடிஞ்சது. சிம்பிள் பிரசன்ட் சிம்பிள் பாஸ்ட், பிரசன்ட் கண்டினியூஸ் பாஸ்ட் கண்டினியூஸ், பிரசன்ட் பர்ஃபெக்ட் பாஸ்ட் பர்ஃபெக்டா மாறிடும். எதுல? ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ல. சிம்பிள் பாஸ்ட் இருக்கு. சிம்பிள் பாஸ்ட் என்னவா மாறும்னா பாஸ்ட் பர்ஃபெக்டா மாறும். சிம்பிள் பாஸ்ட் பர்ஃபெக்டா மாறும். எப்படி? ஐ லெஃப்ட், 8ஆம் வகுப்பு பக்கம் 164. சிம்பிள் பாஸ்ட் என்னவா மாறும்? பாஸ்ட் பர்ஃபெக்டா மாறும். ஐ லெஃப்ட், நான் வந்து விட்டேன் அப்படிங்கிறது யூ செட் யூ ஹேட் லெஃப்ட், போய் விட்டிருந்ததாக, அப்படி மாறும். பாஸ்ட் கண்டினியூஸ் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸா மாறும். இதை மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். பாஸ்ட் கண்டினியூஸ் வந்ததுன்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். he was reading, he had been reading. இந்த டென்ஸை மாத்திக்கங்க. ஏன்? அவன் படித்து கொண்டு இருந்தான், அவன் படித்துக் கொண்டு இருந்தான். அப்ப இதுல என்ன நம்ம சொல்லுவோம்? அவன் படித்துக் கொண்டு இருந்ததாக. அதுக்கு ஒரு காலம் நம்ம கொடுத்திருப்போம். அந்த காலத்தோட தொடர்புடையது தானே பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். பர்ஃபெக்ட்ல என்ன? முடிவு முக்கியம். பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ல காலம் முக்கியம். நம்ம பல முறை சொல்லியிருக்கோம். அப்போ இதுல காலத்தை பொறுத்து நம்ம பர்ஃபெக்ட் கண்டினியூஸா மாத்திக்கிறோம். அதே போல கேன் குட்டா மாறும், மே மைட்டா மாறும், மஸ்ட் ஹேட் டுன்னு மாறும். ஐ மஸ்ட் கோ, ஐ ஹேட் டு கோ. இதை குறிப்பெடுத்துக்குங்க. வில் உட்டா மாறும், வி வில் பை தம். அப்போ அது என்னவா மாறும்? ஐங்கிறது என்னவா மாறும்? யூன்னு மாறும். யூ செட், நீங்க சொன்னதாக சொல்றோம். அப்போ he set, he would buy them, அப்படி மாறும். இந்த உதாரணங்கள் கொடுத்திருக்காங்க. சிம்பிள் பிரசன்ட் சிம்பிள் பாஸ்டா மாறுறது, பிரசன்ட் கண்டினியூஸ் பாஸ்ட் கண்டினியூஸா மாறுறது. எப்படி மாறும்? சிம்பிள் பிரசன்ட் சிம்பிள் பாஸ்டா மாறும். he said I am fine, he said that he was fine. காலம். அதே போல பிரசன்ட் கண்டினியூஸ் அது பாஸ்ட் கண்டினியூஸா மாறும். she said my sister is learning karate. அப்போ இது என்னவா மாறும்? இங்க வந்து லிசனர் இல்ல, அப்ப டோல்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. she said that my sister, her sister. ஏன்னா மைங்கிறது ஹெர்னு மாறுதிய. she said my sisterன்னு ஏற்கனவே வந்திருக்கு, அவளுடைய சகோதரி. அப்போ அவளுடைய சகோதரின்னு தான் இங்க வரணும். என்னுடைய சகோதரிங்கிறது அவளுடைய சகோதரின்னு மாறணும். அதனாலதான் மை சிஸ்டர்
பெர்சிஸ்டரா மாறி இருக்கு. பிரசன்ட் கண்டினியூஸ்ல இருக்கு இஸ் லேர்னிங் அப்படின்னு சிம்பிள் பாஸ்ட் கண்டினியூஸா மாத்திக்கிறோம். அவ்வளவுதான், விஷயம் முடிஞ்சது. அடுத்தது பிரசன்ட் பர்ஃபெக்ட். இந்த பிரசன்ட் பர்ஃபெக்ட் என்னவா மாறும்? பாஸ்ட் பர்ஃபெக்டா மாறும். He said, I have won the match. He said, இந்த தட்டை கொண்டு வந்துட்டு கொட்டேஷன் மார்க் எடுத்துட்டோம், கமாவை எடுத்துட்டோம், லிங்க் பண்ணிட்டோம், கனெக்ட் பண்ணிட்டோம். இந்த கன்ஜக்ஷன் கனெக்டரை கொண்டு வந்து he said that I என்னவா மாறும்? அவன் சொல்லியிருக்கான். அப்ப அவன் தான் இருக்கு. அவன்கிற இடத்துல ஒரு ஆண் பெயர் இருந்தாலும் he தான் மாறும். he have ஓன்ங்கிறது had ஓன்னு மாறும். சிம்பிள். டைரக்ட்ல பிரசன்ட் பர்ஃபெக்ட் have ஓன் இருந்ததுன்னா இன்டைரக்ட் ரிப்போர்ட்டர் ஸ்பீச்ல had ஒன்னு வரும். இதை நம்ம குறிப்பிடுத்துக்கோம். அவ்வளவுதான் விஷயம். அடுத்தது ஷல் வில். இதெல்லாம் என்ன ஆகும்? ஷல் ஷுட்டா மாறும், வில் வுட்டா மாறும். அடுத்தது சிம்பிள் பாஸ்ட் என்னவா மாறும்? பாஸ்ட் பர்ஃபெக்டா மாறும். She said the horse died in that night. அப்போ அது என்னவா மாறும்? She said ஒரு கனெக்டர் போட்டுக்கிறோம் that the horse had died in the night. She said that சிம்பிள் பாஸ்ட் என்னவா மாறுது? பாஸ்ட் பர்ஃபெக்டா மாறுது. had died in the night குறிப்பெடுத்துக்கிறோம். அடுத்தது முக்கியமான குறிப்பு, டென்ஸ் வந்து மாற தேவையில்லை. ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு யூனிவர்சல் ட்ரூத்தா இருக்கு. The earth goes round the sun. இது ஒரு யூனிவர்சல் ட்ரூத். இதை நம்ம ரிப்போர்ட்டர் ஸ்பீச்ல மாத்தி சொன்னோம்னா அது தப்பா போயிடும். டீச்சர் வந்து சொன்னாங்க பூமி வந்து சூரியனை சுற்றி வந்ததாக சொன்னாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? சுற்றி வருவதாக சொன்னார்கள் அப்படிதான் சொல்ல முடியும். ஏன்னா இது ஒரு யூனிவர்சல் ட்ரூத், எக்காலத்துக்கும் பொருந்தும். அப்போ அதுல நம்ம எந்த டென்ஸையும் மாற்ற தேவையில்லை. அந்த கொட்டேஷன் மார்க்குள்ள இருக்கிற அவங்க டைரக்டா சொன்ன அந்த வார்த்தைகள்ல எந்த டென்ஸும் மாற்ற தேவையில்லை. இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஒரு நிமிஷம் பிரேக். தட் வந்திருக்கணும். said that the earth goes round the sun. இதுல தட் ஒமிட் ஆயிருக்கு. நான் கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கிட்டு சொல்றேன். தட் வந்திருக்கணும். ஆக்சுவலா said that the earth goes round the sun வந்திருக்கணும். நிச்சயமா இதுல ஒரு சின்டாக்ஸ் எரரா கூட இருக்கலாம். வந்திருக்கணும். அடுத்தது ரிப்போர்ட்டிங் வர்பு வந்து பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கு. ரிப்போர்ட்டிங் வர்பு பிரசன்ட் டென்ஸ். என்னது ரிப்போர்ட்டிங் வர்புனா என்ன? இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருக்கக்கூடிய says, he says he is fine. அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, he says he is fine அப்படின்னு இருக்கு. அப்போ நம்ம அதை மாத்த தேவையில்லை. இன்டைரக்ட்ல டென்ஸை மாத்த தேவையில்லை. he says he is fine அவ்வளவுதான். he has just said இதுவும் பிரசன்ட் டென்ஸ் தான். he has said அப்படின்னு வரும். என்னது? பிரசன்ட் பர்ஃபெக்ட்ல இருக்கு. அப்போ இதுக்கும் மாத்த தேவையில்லை. his sister is learning பரதநாட்டியம். ஸோ ரிப்போர்ட்டிங் வர்பு அதை பார்க்குறோம். அது பாஸ்ட் டென்ஸ்ல இருந்தாதான் உள்ள பூந்து மாத்தணும். இது பிரசன்ட் டென்ஸ்ல இருந்தா எந்த மாற்றமும் செய்ய தேவையில்லை. என்ன மாற்றம்? அந்த டென்ஸ் எதுல இருக்கோ அதுலயே இருக்கணும். அப்படியே விட்டுருவோம். அடுத்தது வார்த்தைகள் எப்படி மாறும்? நவ் தென்னா மாறும். இப்பொழுதுங்கிறது அப்பொழுதா மாறும். இங்கேங்கிறது அங்கேன்னு மாறும். சொல்லும் போது நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொன்னதை நம்ம எப்படி சொல்லுவோம்? அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு, அதை நம்ம எப்படி மாத்துவோம்? அவர் சொன்னது என்னவென்றால் அவர் அங்கே இருப்பதாக சொன்னார். அப்படியே சொல்ல முடியும். இங்கே இருப்பதாக சொல்றாருன்னா நீங்க எந்த இடத்துல வேணாலும் நின்றுகிட்டு இந்த ரிப்போர்ட் ஸ்பீச்சை கொடுக்கலாம். ஸோ இது மாறும். ஹியர்ங்கிறது தேர்னு மாறும். எகோங்கிறது பிஃபோர்னு மாறும். தஸ் சோவா மாறும். இது வரலையும் நீங்க இதை கவனம் செலுத்த வேண்டியது நவ் தென்னா மாறும், ஹியர் தேரா மாறும். இது முக்கியம். அடுத்தது இந்த கடைசி நாள் பார்த்துங்க. டுடேங்கிறது தட் டே, இன்றுங்கிறது அன்று, டுமாரோ நாளைங்கிறது அடுத்த நாள், எஸ்டர்டேங்கிறது
முந்தா நாள், முந்தைய நாள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுதான் முந்தா நாள்னு மாத்திட்டோம். முந்தைய நாள், டே பிஃபோர். லாஸ்ட் நைட்டுங்கிறது முந்தைய இரவு. சரி, ஓகே. இப்போ ஒரு முக்கியமான பெரிய ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் பார்த்தா பயமா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. The prince said, "It gives me great pleasure to be here this evening." இப்போ இதில் மாற்றணும். ஃபர்ஸ்ட் மாற்ற வேண்டியது ரிப்போர்ட்டிங் வர்ப். செட்னு இருக்கு, அதை அப்படியே போட்டுக்கிறோம். ரெண்டாவது கன்ஜெக்ஷன் கொண்டு வரணும். கமாவை எடுத்துட்டோம், கொட்டேஷன் மார்க்கை தூக்கிட்டு தட்டை கொண்டு வந்துட்டோம். மூணாவது ப்ரொனவுன். ப்ரொனவுன் பாருங்க, இட்டுன்னு இருக்கு. இட்டுங்கிறது அது எனக்கு, அது வந்து வரலாம், ஏன்னா அது காமன். இட்டுன்னு வந்தா அப்படியே இட்டுன்னு போட்டுருங்க. அவைகள், அவர்கள் அப்படின்னு வந்தா அப்படியே போட்டுருங்க. அடுத்தது டென்ஸை மாத்துங்க. கிவ்ஸ். நாலாவதா மாத்துறது டென்ஸ் மாத்தணும். கிவ்ஸ்னு இருக்கு, சிம்பிள் பிரசன்ட். சிம்பிள் பிரசன்ட் என்னவா மாத்தணும்? சிம்பிள் பாஸ்டா மாத்தணும். சிம்பிள் பாஸ்டா மாத்தணும். மாத்திடுங்க. கிவ்ஸ்ங்கிறது கேவ்னு மாறும். மாத்திட்டீங்க. இப்போ அடுத்தது ப்ரொனவுன் மாத்தணும். இட் கிவ்ஸ் மீன்னு இருக்கு. எனக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்னு தான் அவர் சொன்னார், சொல்றவங்களுக்கு இல்ல. அப்போ சொன்ன பிரின்ஸ் சொன்னாரு, அவருக்கு சந்தோஷம் கொடுக்குது. அப்போ மீங்கிறது ஹிம்னு மாறும். ஏன்னா இது ஆப்ஜெக்டா வரக்கூடிய ப்ரொனவுன். அப்போ ஹிம்னு தான் மாறும். எனக்குங்கிறது அவனுக்கு அப்படின்னு மாறும். இதை புரிஞ்சுக்கிறோம். கிரேட் பிளஷர் மாற்ற வேண்டிய தேவையில்லை, நவுனு. டு பி ஹியர், இது அட்வர்ப், அட்ஜெக்ட். ஹியர்ங்கிறது என்னவா மாறும்? தேர்னு மாறும். மாத்திட்டோம். திஸ்ங்கிறது என்னவா மாறும்? இந்தங்கிறது அந்தன்னு மாறும். தட். அவ்வளவுதான். இந்த 5 ரூலை வச்சுட்டு ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க டைரக்ட் இன்டைரக்ட் பர்ஃபெக்டா பண்ணிடலாம். அடுத்தது, changes do not occur if the speech is reported during the same period at the same place. அதே நேரத்தில் அங்கேயே அவரே சொன்னார்னா இதை நம்ம மாற்ற வேண்டியதில்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது நம்ம இதுல கவனம் செலுத்த வேண்டாம். இது முழுக்க நம்மளை வந்து குழப்பி விட்டுரும். இதை விட்டுருங்க. அடுத்தது, he said to me, what are you doing? இதுதான் முக்கியம். இப்போ ரிப்போர்ட்டிங் கொஸ்டின், ஒரு கொஸ்டினை நம்ம ரிப்போர்ட்டா மாத்துறோம். அப்ப என்ன ஆகும்? ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ல, இன்டைரக்ட் ஸ்பீச்ல ஆஸ்க்ட், என்கொயர்ட், வெதர் ஆர் இஃப். இந்த எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டினுக்கு இந்த வெதர் ஆர் இஃப் வரும். இதை நம்ம பார்க்கிறோம். he said to me அப்படின்னு இருக்கு. வாட் ஆர் யூ டூயிங்? அப்ப இது ஒரு கேள்வி. இதை புரிஞ்சுக்கிறோம். இது ஒரு கேள்விங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். கொஸ்டின் மார்க் இருக்கு. அப்போ ஆஸ்க்ட், அவர் கேள்வி கேட்கிறார். சோ ஆஸ்க்ட். ஆஸ்க்ட் மீ. வாட் ஆர் யூ டூயிங்? அப்போ இந்த ரிப்போர்ட்டிங் ஆஸ்க்டுன்னு வந்துட்டா உங்களுக்கு கனெக்டர் தேவையில்லை. அதை நீங்க ஒமிட் பண்ணிக்கலாம். ஆஸ்க்டு மீ, அவர் என்கிட்ட கேட்டார். நோ நீட் கன்ஜெக்ஷன். அதாவது மேம் ரமணி மேம் சொல்றேன். இந்த கேள்வி வாக்கியம் வந்துட்டுனா நீங்க இந்த ஆஸ்க், என்கொயர், வெதர் இதெல்லாம் நீங்க போட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அந்த இடத்துல கனெக்டர் தேவையில்லை, கன்ஜெக்ஷன் தேவையில்லை. அப்ப என்ன பண்ணலாம்? வாட். அடுத்தது நேரடியா அதை கொண்டு வந்துட்டோம். கொஸ்டினை இணைச்சிட்டோம். ஆஸ்க்டு மீனாலே அவர் கேட்டார்னாலே நான் எங்க இருப்பதா, என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பதாக அவர் கேட்டார். இதான் கேள்வி. இப்போ இதுல முக்கியமானது இதோட சென்ஸை நம்ம புரிஞ்சுக்கணும். அவன் என்னிடம் கேட்டான், நீ என்ன செய்து கொண்டு இருக்கின்றாய்? இதான் இந்த கேள்வி. இதை ரிப்போர்ட்டா மாத்தும் போது அவன் யார்கிட்ட கேட்டான்? என்கிட்ட கேட்டான். அப்போ நீங்கிறது என்னவா மாறும்? நான்னு மாறும். ஏன்னா அவன் கேட்டது என்கிட்ட, கொஸ்டினை கேட்டது என்கிட்ட. இது அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். வாட் ஆர் யூ டூயிங்? அப்போ யூங்கிறது ஐயா மாறிட்டு.
ப்ரொனவுன் மாத்தியாச்சு, அடுத்து டென்ஸ் மாத்தணும். வாட் ஆர் யூ டூயிங் அப்படிங்கிறது கொஸ்டின். இதை நம்ம ரிப்போர்ட்டர் ஸ்பீச்ல என்னவாகன்னு மாத்திட்டோம். ஸோ இதுல வந்து கொஸ்டின் மார்க் வராது. ஸோ அந்த டைப்பே மாறும். வாட் ஐ வாஸ் டூயிங், இந்த டென்ஸ் மாறுது. ஆர்ங்கிறது வாஸ்னு மாறுது, சிம்பிள் பிரசன்ட் சிம்பிள் பாஸ்டா மாறுது. அடுத்து அதோட பிளேஸ் மாறுது. அதை பாருங்க. வாட் ஆர் யூ டூயிங்கிறது வாட், இந்த ப்ரொனவுன் வெர்புக்கு முன்னாடி வந்துருது. ஏன்? ஐ வாஸ் டூயிங், என்ன செய்து கொண்டிருப்பதாக அப்படின்னு சொல்லிடுங்க. அவ்வளவுதான். இந்த மாற்றத்தை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இது கேள்வியா இருக்கும்போது வாட் ஆர் யூ டூயிங், இது ரிப்போர்ட்டர் ஸ்பீச்ல வாட் ஐ வாஸ் டூயிங். வாட் ஐ வாஸ் டூயிங், நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது என்ன, நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கன்னு கேட்டது, நீ செஞ்சுக்கிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு வரும். ஞாபகப்படுத்தினீங்க, நன்றி. இது ஒரு சென்டென்ஸ் தனி தொடக்கம். அப்ப இந்த வாட்டுங்கிறது கேபிட்டல்ல இருக்கு. இது ரிப்போர்ட்டர் ஸ்பீச்ல வரும்போது கண்டினியூவா வருது. நடுவுல கேபிட்டல் நம்ம எழுத்து பயன்படுத்தக்கூடாது. ஆனா ஐக்கு மட்டும் எப்போதுமே நம்ம கேபிட்டல்ல தான் போடுவோம். ஸோ இந்த டபிள்யூ வந்து நம்ம மாத்திக்கணும் ஸ்மால் லெட்டர்ல. இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். சென்டென்ஸின் தொடக்கம் அல்ல இது. இது ஒரு சென்டென்ஸோட தொடக்கம். வாட் ஆர் யூ டூயிங்கிறது அதுல வர்ற வாட் ஒரு சென்டென்ஸோட தொடக்கம். ஆனா வாட் ஐ வாஸ் டூயிங் அப்படிங்கிறது ஒரு மாற்றப்பட்ட வடிவம். ரிப்போர்ட்டா மாத்தியாச்சு. இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். வாட் ஐ வாஸ் டூயிங், நான் என்ன செய்துகிட்டு இருக்கேன், நான் செய்து கொண்டிருப்பது என்னவென்று அவர் வினவினார். அப்போ இதுல கொஸ்டின் மார்க்கே கிடையாது. இது ஒரு செய்தி வாக்கியமா மாறிடுது. ஸோ கொஸ்டின் மார்க் தேவையில்ல, ஃபுல் ஸ்டாப் போட்டுருவோம். ரிப்போர்ட்டர் கொஸ்டின் மார்க் வராது, கவனத்துல வைப்போம். அதே போல அடுத்தது பாருங்க. ஆஸ்க் தி ஸ்ட்ரேஞ்சர் பின்னாடி வந்திருக்கு. வேர் டு யூ லிவ் முன்னாடி வந்திருக்கு. இதை ரிப்போர்ட்டா மாத்துறீங்க அப்படின்னா ரிப்போர்ட்டர் ஸ்பீச்ல எப்பயுமே சப்ஜெக்ட் முன்னாடி இருக்கணும் கண்டிப்பா. அப்போ ஆஸ்க் தி ஸ்ட்ரேஞ்சர், யார் கேட்டது? ஸ்ட்ரேஞ்சர் கேட்டார். ஸ்ட்ரேஞ்சரை தூக்கி முன்னாடி போடுது. தி ஸ்ட்ரேஞ்சர், இவர் தான் சப்ஜெக்ட். அடுத்தது ரிப்போர்ட்டிங் வர்பு, மேல ஆஸ்க்டுன்னு இருக்கு, அவர் கேட்டார்னு இருக்கு. இதுலயும் பாருங்க, அங்க செட் டு மீன் இருந்தது, அதை ஆஸ்க்டுன்னு மாத்தணும். இங்க கேட்டார் அப்படின்னே இருக்கு. அப்ப நம்ம அதை என்கொயர்னு மாத்திக்கிறோம். இதே ஆஸ்க்டுன்னு இருந்தா கூட ஒரு பிரச்சனை இல்லை. பட் என்கொயர்ட் இஸ் அ பர்ஃபெக்ட். என்கொயர்டு, தி ஸ்ட்ரேஞ்சர் என்கொயர்டு. ஓகே, இப்ப அடுத்தது என்ன பண்ணணும்? இந்த வேர் டு யூ லிவ் அப்படிங்கிற கேள்வியை நம்ம இங்க கொண்டு வரணும். தட் தேவையா? இல்ல. ஏன்னா கேள்வி வாக்கியத்திற்கு தட் தேவையில்லை. நாம என்கொயர்டுன்னு போட்டோம்னாலே அந்த கேள்வி இணைச்சாச்சுன்னு அர்த்தம். முன்னாடி உள்ள செய்தி வாக்கியம், செய்தி வாக்கியத்துல நம்ம இணைக்கிறதுக்கு என்னவென்று அப்படின்லாம் கேட்கணும். இங்க கேட்டா கேள்வியே கொடுத்துட்டதுனால கேள்வி என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா அப்ப நம்ம அதுல இணைப்பு சொல் தேவையில்லை. அவங்க கேட்டது என்னவென்று தேவையில்லை. எங்க இருக்க அப்படின்னு கேட்டாங்க, அவ்வளவுதான். எங்க இருக்கன்னு கேட்டாங்க, எங்கு இருப்பதாக கேட்டார்கள், அப்படிதான் அந்த கேள்வி. சோ நீங்க எங்க வசிக்கிறீங்க என்பதாக வினவினார், தேவையில்லை. அந்த புதியவர் நான் எனது வசிப்பிடம் எங்கே என வினவினார், அவ்வளவுதான். தி ஸ்ட்ரேஞ்சர் என்கொயர்ட், ஆஸ்க்ங்கிறது என்கொயரா மாறி இருக்கு. இப்ப வேர் டு யூ லிவ், இந்த வேற தூக்கி போட்டுறோம், ஸ்மால் லெட்டர் மாத்திக்கிறோம், ஸ்மால் லெட்டர்ல கொண்டு வந்துக்கிறோம். டூங்கிறது டிட்டா மாறுது. டிட்னு மாறினாலே டிட்டும் லிவ்வும் சேர்ந்துரும். கேள்வியில இருந்து நம்ம செய்தி வாக்கியமா மாத்துறோம். டிட்டும் லிவ்வும் சேர்ந்து லிவ்டுன்னு வரும். முக்கியமா இந்த வெர்புக்கு முன்னாடி நவுன் வரும், ப்ரொனவுன் வரும். அப்போ நவுனை தூக்கி முன்னாடி போட்டுறோம். யூங்கிற அந்த நவுனை தூக்கி, ப்ரொனவுனை தூக்கி முன்னாடி போட்டுறோம். ஓகே, வேர் ஐ லிவ், நான் வசிக்கும் இடம் எங்கே என வினவினார், அவ்வளவுதான்.
அடுத்தது he said will you attend the meeting. இதை மாத்திரம் செட்னு வந்திருக்கு, கேள்வி வந்திருக்கு. செட்னு வந்தா ஆஸ்க்டுன்னு மாத்திக்கணும், ஃபர்ஸ்ட் ரூல். அடுத்தது கொட்டேஷன் மார்க் இருக்கணும், கமாவை எடுத்துடணும். அடுத்தது ஆஸ்க்டுன்னு வந்திருக்கு, யார்கிட்ட கேட்டாங்கன்னு இதுல இருக்கா, வில் யூ அப்படின்னு இருக்கு. இது சிங்குலரா ப்ளூரலானே தெரியல. இந்த இடத்துல நம்ம கவனமா தான் இருக்கணும். இப்போ இதை ப்ளூரல்னு எடுத்துக்கிறோம். ஆஸ்க்டு தம், யார்கிட்ட கேட்டாங்க, அவங்கள்ட்ட கேட்டாங்க. வெதர், இந்த வில் யூ அட்டெண்ட் த மீட்டிங்கிறது என்ன கொஸ்டின், இதுக்கு பதிலாக என்ன வரும், எஸ் வரும் அல்லது நோ வரும். அப்ப இந்த இதுக்கு வெதர்னு வரும், நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். வெதரை தூக்கி போட்டுக்கிறோம். வெதர் யூங்கிறது தே மாறும், ஏற்கனவே சொல்லியிருக்கோம். வெர்புக்கு முன்னாடி சப்ஜெக்ட் வந்துடணும், நவுன் வந்துடணும். வந்துட்டு வெதர் தே வில் உட்டா மாறிடுச்சு, அட்டெண்ட் த மீட்டிங் அப்படியே போட்டுக்கிறோம், அவ்வளவுதான். ஓகே சரி, ஓகே. முதல் அதுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். he said to her அப்படின்னு இருக்கு, அப்போ அது பின்னாடி இருக்கு he asked, herன்னு இருக்கு. அப்ப என்ன பண்ணணும், herனா பெண்பால், he asked her அப்படின்னு வந்துடும். தூக்கி முன்னாடி போட்டுக்கிறோம், he கேபிட்டல்ல போட்டுக்கிறோம். போட்டோமா? ஓகே. அடுத்தது அந்த கேள்வி இருக்கு. கேள்வியை இணைக்கிறதுக்கு என்ன, எதுவுமே தேவையில்லை. கொட்டேஷன் மார்க் எடுத்துட வேண்டியதுதான், கொஸ்டின் மார்க் எடுத்துட வேண்டியதுதான். எடுத்து he asked her what, அந்த லெட்டர்ல உள்ள W ஸ்மால்ல மாத்திக்கிறோம். he asked her what. இப்ப யூங்கிறது என்னவா மாறும், she. ஓகே, இந்த ஷீய முன்னாடி கொண்டு வந்துடணும், வாட் ஷீ வந்துடணும். ஏன், வெர்புக்கு முன்னாடி சப்ஜெக்ட் அல்லது அந்த ப்ரொனவுன் வந்துடணும்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். வாட் ஷீ. இப்ப மிச்சம் என்ன இருக்கு, டிட், டூ இருக்கு, வாண்ட் இருக்கு. டூ என்னவா மாறும், டிட்டா மாறும். டிட் பிளஸ் வாண்ட், வாண்டட். அப்போ he asked her what she wanted, அவ்வளவுதான், ஃபுல் ஸ்டாப். இதை போட்டீங்கன்னா முடிஞ்சு. ஓகே, இதே போலதான் எல்லாமே. he saidன்னு வந்திருக்கு, askedன்னு மாறும். is வந்திருக்கு, verb மாறும். ஓகே, இது இவ்வளவுதான். இதை நம்ம உதாரணம் பார்த்துக்கலாம். அடுத்தது கமாண்ட் அண்ட் ரிக்வெஸ்டுக்கு போயிடுவோம். இது வந்துடும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. நம்ம சூஸ் தானே பண்ண போறோம் ஆப்ஷன்ல. ஓரளவு நம்ம இந்த ரூல் எல்லாம் நினைவுல வச்சுக்கிட்டோம்னா நம்ம பார்த்துடலாம். கமாண்ட் அண்ட் ரிக்வெஸ்ட் இதை பொறுத்தவரையிலையும் ஒரு கமாண்டையும் ரிக்வெஸ்டையும் ரிப்போர்ட் பண்றோம். ரிப்போர்ட்டிங் மாத்திரம் அப்படின்னா இன்டைரக்ட் ஸ்பீச் வந்து சில வெர்ப்ஸ் வந்து வரும். எது, ஆர்டர்டு, இது கமாண்டுக்கு வரும். ரிக்வெஸ்ட் வந்தா ரிக்வெஸ்டட். அதே போல கமாண்டட், ஷவுட்டட், அர்ஜ்டு, இதெல்லாம் வரும். அது அங்க உள்ள வாக்கியத்தை பொறுத்து மாறும். இப்ப கோ அவே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோ அவேங்கிறது என்ன, ஒரு ஆர்டர் போடுறது. அப்போ ஆர்டர்டு, அருண், அர்ஜுன் டு கோ அவே. இந்த டூவுக்குள்ள கொண்டு வந்துக்கிறோம். கோ அவேங்கிறத டு கோ அவேன்னு மாத்திக்கிறோம். டூவை கொண்டு வந்து அந்த வர்புக்கு முன்னாடி போட்டுக்கிறோம். என்ன சொன்னாரு, போறதுக்கு சொன்னார், அவ்வளவுதான். இதை நம்ம மாத்திக்கிறோம். அவர் உத்தரவிட்டால் அங்கிருந்து வெளியேறுமாறு. அப்ப டு கோ அவே, என்ன உத்தரவு போட்டாருன்னு சொல்லணும்ல, கோ அவேன்னு மட்டும் சொல்லக்கூடாது, டு கோ அவே அப்படி மாத்திக்கிறோம். இதுக்கு ஒரு ரூல் எல்லாம் இருக்கு. அது சொன்னோம்னா இப்ப இந்த நேரத்துல அது வளர்ந்துகிட்டே போகும். அதனால நான் தவிர்க்கிறேன். He said to him, please wait here till I return. ஏன்னா ஒவ்வொரு வார்த்தையா படிக்கிறோம்னா ஒவ்வொரு வார்த்தையும் இதுல முக்கியம். இப்போ செட் டுன்னு வந்திருக்கு. இது என்ன, பிளீஸ்ங்கிற ஒரு வார்த்தை வந்திருக்கு. பிளீஸ்னு வந்ததுன்னா அது என்ன,
ரிக்வெஸ்டா கமெண்டா? நமக்கு தெரியும் ரிக்வெஸ்ட். அப்ப ரிக்வெஸ்டட் அப்படின்னு போட்டுக்கிறோம். யார்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணாங்க? ஹிம். அதை அப்படியே போட்டுக்கிறோம். இப்போ நம்ம ஏற்கனவே தட் யூஸ் பண்ண மாதிரி இங்க கனெக்ட் பண்றதுக்கு டூவை போட்டுக்கிறோம். கனெக்ட் பண்ணிக்கிறோம். எப்படி? டூ போட்டுட்டு டூக்கு பக்கத்துல என்ன வரும்? வெர்பு தான் வரும். டூக்கு பக்கத்துல எங்கேயுமே வெர்பு தான் வரும். இந்த ஆர்டர் ரிக்வெஸ்ட், இந்த கமாண்ட் ரிக்வெஸ்ட்ல டூக்கு பக்கத்துல வெர்பு வரும். அந்த வெர்பை தேடுறோம். ப்ளீஸ் வெயிட் ஹியர் டில் ஐ ரிட்டர்ன். இதுல ரெண்டு வெர்பு இருக்கு. ரிட்டர்ன் ஒரு வெர்பு, வெயிட் ஒரு வெர்பு. ஆனா இதுல மெயின் எது? ப்ளீஸ் வெயிட் அப்படிங்கிறது தான் மெயின். இந்த ப்ளீஸ்க்கு பக்கத்துல இருக்கிற ஒரு வெயிட் அந்த வெர்பை எடுத்து இங்க போட்டுக்கிறோம். அப்போ இந்த கனெக்டர் டூவை போட்டு வெயிட் அப்படிங்கிறத போட்டு இணைச்சிட்டோம். கொட்டேஷன் மார்க் எல்லாம் எடுத்துட்டோம், கமாவை எடுத்துட்டோம். இதுக்கு அடுத்தது டென்ஸ். இந்த டென்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க. ஏன்னா டூ வந்தாலே பக்கத்துல வெயிட்டடு வெயிட்டிங் எதுவுமே வராது. டூ வெயிட் தான் நமக்கு தெரியும் அந்த ஃபார்மேட். ஓகே, டூ வெயிட் ஹியர். அடுத்தது ப்ரொனவுன் மாற்றணும். நவுன் சப்ஜெக்ட் அல்லது நவுன் மாற்றணும். இங்க டில் ஐ ரிட்டர்ன் இருக்கு. அப்போ ஐங்கிறது என்னவா மாறும்? ஹீன்னு மாறும். ஹீ ரிக்வெஸ்டட். அப்போ இந்த ஐங்க நான்கிறது யாரு? ஹீ, அவன். அப்போ அதே ஹீ இங்க எடுத்து போட்டுக்கோங்க. ஹியர்ங்கிறது தேரா மாறும், நமக்கு தெரியும். அடுத்தது டென்ஸ் மாறும். இந்த இடத்துல டு வெயிட் தேர் இதுவரையிலையும் மாறாது. அதுக்கு பின்னாடி உள்ளது இந்த காலம் டில் வந்தது இல்லையா, இதுக்கு பிறகு இருக்கிறது ரெண்டாவது பார்ட். இந்த ரிக்வெஸ்ட்ல ரெண்டு பார்ட்டா பிரிச்சுக்கீங்க. ப்ளீஸ் வெயிட்ங்கிறது ஒரு பார்ட், அதுல டென்ஸ் மாறாது. ஹியர் டில் ஐ ரிட்டர்ன், சாரி டில் ஐ ரிட்டர்ன்ங்கிறது ரெண்டாவது பார்ட். நான் வரும் வரை அப்படிங்கிறது ரெண்டாவது பார்ட். அப்ப நான் வரும் வரை அப்படின்னு சொல்லிட்டு இதை காலம் ஃபுல்லா சொல்லிட்டு இருக்க முடியாது. இந்த டென்ஸை மாத்திக்கிறோம். சிம்பிள் பிரசன்ட்ல இருந்ததை சிம்பிள் பாஸ்டுக்கு மாத்திக்கிறோம். இந்த டில்லுக்கு பிறகு இருக்கக்கூடிய அந்த இதுல தொடர்லாம் மாத்திக்கிறோம். பிராக்டிஸ் பண்ணா இது புரிஞ்சிடும். அந்த ரூல்லாம் நமக்கு ரூலா வச்சுக்காதீங்க, ஒரு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது வந்துடும். கால் த ஃபர்ஸ்ட் விட்னஸ், கால் த ஃபர்ஸ்ட் விட்னஸ் அப்படின்னு சொல்லி சொல்றது யாரு? ஜட்ஜ். ஜட்ஜ் என்ன சொல்லுவாங்க? ஜட்ஜ்னாலே கமாண்டிங் அத்தாரிட்டி, உத்தரவிடக்கூடிய அத்தாரிட்டி. ஸோ கமாண்டட், இந்த ஜட்ஜை முன்னாடி கொண்டு வந்துடுறோம். ஏன்னா ரிப்போர்ட்டிங் வெர்ப்ல ரிப்போர்ட்டிங் ஸ்பீச்சில் ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் இருக்கணும், அதை கொண்டு வந்துட்டோம். பின்னாடி இருக்கக்கூடிய அந்த த ஜட்ஜ் அப்படிங்கிற சப்ஜெக்டை முன்னாடி கொண்டு வந்துட்டோம். செட் அப்படின்னு இருக்கு, அதை கமெண்டட்னு மாத்திட்டோம். ஏன்னா அந்த பொருளை நம்ம புரிஞ்சுக்கணும். சொன்னது யாரு? ஜட்ஜ். இங்க வேற எதுவுமே இல்லை. ஸோ இது கமெண்டட் தான். கமெண்டட் யாருக்கிட்ட? கமெண்டட்னு சொன்னா யார்கிட்டயோ ஒருத்தர் சொல்லியிருக்கணும். தெம்னு போட்டுக்கோங்க. டு கால் த ஃபர்ஸ்ட் விட்னஸ், அவ்வளவுதான். இதுல காலம் இல்லை. மேலேயாவது டில் ஐ ரிட்டர்ன் ஒரு காலம் இருந்தது, வெர்பு இருந்தது, அதுக்கு ஒரு டென்ஸ் இருந்தது. இங்க எதுவுமே இல்லை. இது அப்படியே தூக்கி போட்டுக்கோங்க. டு கால் த ஃபர்ஸ்ட் விட்னஸ் அப்படியே போட்டுக்குவோம். ஸோ காலத்தை காட்டக்கூடிய வெர்பு அங்க இருக்குன்னா அதை மாத்தணும். இங்க அது எதுவுமே இல்லை. கால் த ஃபர்ஸ்ட் விட்னஸ் அப்படிங்கிறது இந்த முதல்ல வர்றதை நம்ம மாற்ற வேண்டாம். டூங்கிற கனெக்டர் போட்டு அப்படியே போட்டிருக்குன்னு சொல்லிட்டோம். ரெண்டாவது வெர்பு எதுவுமே இல்லை. ஸோ அப்படியே போட்டுடலாம். ஹி ஷவுட்டட் லெட் மீ கோ. நமக்கு தெரியும் ஷவுட்டட் அப்படின்னு வந்தா ஹி ஷவுட்டட் டு லெட் ஹிம் கோ. இதுவே போதுமானது. நீங்க இதை கனெக்ட் பண்றதுக்கு இதுவே போதுமானது. ஆனா அவன் என்ன போக விடுங்கன்னு சொல்றான்னா யார்கிட்ட ஒருத்தட்ட தான் சொல்லியிருப்பான். ஸோ அந்த ஒருத்தங்க யாரு? அவர்களா இருக்கலாம். அப்போ அந்த இடத்துல டு ஹிம், டு ஹேர், டு தெம். அப்போ ஹி ஷவுட்டட், அவன் கத்துனா என்ன போக விடுங்கன்னு. ஸோ அந்த இடத்துல ப்ளூரல் ஃபார்ம்ல நம்ம டு தெம் போட்டிருக்கோம். இது இல்லைன்னா கூட ஓகே தான். இது வந்தாலும் தப்பு இல்லை. டு லெட் ஹிம் கோ, இது அப்படியே நம்ம மாத்தி போட்டுக்கிறோம். சார் லெட் வந்திருக்கு, கோ வந்திருக்கு. அப்போ
இந்த இடத்துல டென்ஸ் மாத்தணுமே. முதல் வெர்புக்கு தானே மாத்த வேணாம்னு சொன்னீங்க. ரெண்டாவது வெர்புக்கு டென்ஸ் மாத்தணும்ல, கோன்னு மாத்தணும்ல. அப்படின்னா சில விஷயம் நம்ம பேசிக்கா புரிஞ்சுக்கிறோம். ஷவுட்டட் இந்த வார்த்தை வந்ததுன்னா, அவன் கத்துனா என்ன புக விடுங்கன்னு வந்ததுன்னா, he shouted to them அல்லது to her, அது அந்த சென்ஸை பொறுத்துக்கிட்டு நம்ம பார்த்துக்கிறோம். shouted to them யூஸ் பண்ணுங்க. to let him go, let him go அப்படிங்கிறத சொல்லிக்கங்க. ஏன்னா இதுல let go இது ரெண்டும் சேர்ந்து ஒரே சென்ஸ் தான். let him go, let me go அப்படிங்கிறது என்ன போக விடு. இது நம்ம தமிழ்ல பார்த்திருப்போம். ரெண்டு வர்பு கொண்டு வந்தான், பாடி சென்றான், அது மாதிரி இது. ஸோ இந்த இடத்துல let me go அப்படிங்கிறது வந்ததுன்னா அதை அப்படியே போட்டுக்கங்க, டென்ஸை மாத்தாதீங்க. he said be quiet and listen to my words. இப்போ என்ன பண்ணணும்? he said be quiet and listen to my words. urged. இந்த இதுக்கு வந்து be quiet and listen to my words அப்படின்னா கொஞ்சம் கேட்கறது அப்படிங்கிற அர்த்தத்துல நம்ம புரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் அமைதியா இருந்து என் பேச்சை கேளுங்கப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த சென்ஸ்ல he urged இதை யூஸ் பண்றோம். யாரோ வளர்த்த அர்ஜிட் வந்தாலும் ஷவுட்டட் வந்தாலும் them அப்படிங்கிறத பார்த்துக்கிறோம். ஷவுட்டட் டு them, அர்ஜிட் them, இதை நாம வச்சுக்கிறோம். அடுத்தது பி வந்திருக்கு, கமா கொட்டேஷன் மார்க் எல்லாம் எடுத்துட்டோம், கனெக்டர் டு போட்டுக்கிட்டோம், பி குவைட் அப்படியே போட்டுக்கிறோம். அண்ட் லிசன், இப்போ பி குவைட் அண்ட் லிசன் ரெண்டுமே சேம் தான். இங்க டில் எல்லாம் இல்ல, அது வரலையும் இது வரலையும் நீ இல்லை அப்படின்லாம் இல்லை, இது ரெண்டுமே ஒரே நேரத்தில் சொல்லப்படுறது தான். ஸோ இந்த இதுக்கு நீங்க டென்ஸை மாற்ற வேண்டாம், இதை புரிஞ்சுக்கோங்க, அவ்வளவுதான். அதுக்கு அடுத்தது வேற விஷயங்கள் இதுல குறிப்பிடத்தகுந்தது ஏதும் இல்லை. இவ்வளவுதான் வரும். இதுக்கு மேல எல்லாம் ரொம்ப பயங்கர சிக்கலான விஷயங்கள்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அது குறித்து நீங்க கவலைப்பட வேண்டாம். பார்த்துட்டோம், ஏற்கனவே பார்த்துட்டோம்ல. இந்த கொஸ்டின் டேக்கு நிச்சயமா ஒரு மதிப்பெண் எதிர்பார்க்கலாம். அந்த வகையில கொஸ்டின் டேக் அப்படிங்கிறத நம்ம கவனம் செலுத்தும். பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் வந்தா நெகட்டிவ் கொஸ்டின் டேக், நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் வந்தா பாசிட்டிவ் கொஸ்டின் மார்க், பாசிட்டிவ் கொஸ்டின் டேக் அப்படிங்கிறத நம்ம போச்சுக்கிறோம். இப்போ மேல கான்ட்ராக்ஷன் இருக்கு, கான்ட்ராக்ஷன் நம்ம பார்த்துட்டோம். சொற்குறுக்கம் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இஸ் நாட் அப்படிங்கிறத இந்த ஓவை ஒமிட் பண்ணிட்டு ஒரு அப்பாஸ்ட்ரபி போடுறது. ஒரு அப்பாஸ்ட்ரபி போட்டோம்னாலே அதுக்கு சில ரூல்ஸ் இருக்கு. உடைய அப்படிங்கிற ஒரு அர்த்தம். இது எதுக்கு பக்கத்துல டிஸ்கஸ் 68 ஆதர் அண்ட் போயட் நேம், அது அவ்வளவு கவனம் செலுத்த தேவையில்லை. அதுல ஒரு 2 போயட் தான், அது நம்ம கவனம் செலுத்துவோம். அடுத்த வகுப்புல போயட்டிக் டிவைசஸோட சேர்த்து அதை பார்த்துருவோம். அப்பாஸ்ட்ரபி போட்டு பக்கத்துல எஸ் வருதுன்னா அது ஒரு பொசசிவ் அப்படின்னு அர்த்தம். இப்போ தேவி பக்கத்துல அப்பாஸ்ட்ரபி போட்டு ஒரு எஸ் வருது, தேவிஸ் அப்படின்னு வருதுன்னா அவர் தேவியினுடைய அப்படின்னு அர்த்தம். அதே ஒரு நவுன் இருக்கு, அது எஸ்ல முடியுது, அதுக்கு பக்கத்துல ஒரு அப்பாஸ்ட்ரபி போட்டு நம்ம இந்த சொற்குறுக்கத்தை நம்ம பார்த்துக்கிறோம். கான்ட்ராக்ஷன் நம்ம சொல்லிப்போம், சொற்குறுக்குங்கிறது வேற, தமிழ்ல சொல்றது அது நல்லா இருக்காது. இப்படி ஒரு அப்பாஸ்ட்ரபி வருதுன்னா அது ரெண்டையும் சேர்த்து ஒரே இதை மாத்தி டூ நாட் அப்படிங்கிறத டோன்ட்னு மாத்துறோம், ஓன் வில் நாட் அப்படிங்கிறத ஓன்ட்னு மாத்துறோம். ஸோ இந்த சொற்குறுக்கம் எல்லாமே பார்த்துக்கோங்க. வாஸ் நாட், வாஸ்இன்ட், டஸ் நாட், டஸ்இன்ட், would not, wouldn't, has not, hasn't, are not, aren't, did not, didn't, cannot, can't, had not, hadn't, were not, weren't, shall not, shan't, would not, wouldn't, should not, shouldn't.
இதான் இந்த கான்ட்ராக்ஷன். இதை ஒரு முறை படிச்சுக்கிட்டீங்கன்னா போதுமானது, அங்க நமக்கு ஞாபகம் வந்துடும். இப்போ கொஸ்டின் டேக்கை பொறுத்தவரையிலும் சிம்பிளான விஷயம் தான். ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவா இருக்கா, ஸ்டேட்மெண்ட்ல நாட் இருந்தா கொஸ்டின் டேக்ல நாட் வராது. ஸ்டேட்மெண்ட்ல நாட் இல்லைன்னா கொஸ்டின் டேக்ல நாட் வரும். இது பேசிக் ரூல், ஃபர்ஸ்ட் ரூல். இதை புரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது ரூல், கயல் isn't a lazy sorry you are a student. இப்போ இந்த ஆர்ங்கிற துணைவினை சொல் அதை தூக்கி முன்னாடி போடுங்க. இப்போ இந்த மேல உள்ள இந்த கான்ட்ராக்ஷன் தான் கொஸ்டின் டேக்ல வரும். ஈஸ் வரும் அல்லது ஈஸ் நாட் வரும், ஈஸ்ன்ட் வரும், டூ வரும் அல்லது டூ நாட் வரும், வில் வரும் அல்லது வில் நாட் வரும், வாண்ட் ஹேவ் வரும் அல்லது ஹேவ் நாட் வரும். இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதுக்காக தான் இது ரெண்டையும் ஒன்னா கொடுத்துருக்காங்க. இதுல நாட் வந்தா வல்லன்னா இந்த ரெண்டு தான் கொஸ்டின் டேக்ல வரும். ஆம் நாட் அப்படின்னு வந்தா ஆர் இன்ட் அப்படின்னு வரும். அது நெகட்டிவ் சென்ஸ்ல. ஓகே, அதை மட்டும் சொல்றேன். அது தனியா நான் உங்களுக்கு சொல்றேன், இதுலயே இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ யூ ஆர் ஏ டாக்டர், நீங்கள் சாரி யூ ஆர் ஏ ஸ்டூடெண்ட், நீங்க ஒரு மாணவர். இதுக்கு நம்ம எப்படி கேட்போம்? நார்மலா நீங்க யோசிங்க, நீங்க ஒரு மாணவர், நீங்க இல்லையா அப்படிதானே கேட்போம். இல்லையா அப்படின்னு தானே கேட்போம். நீங்க ஒரு மாணவர் இல்லையா அப்படின்னு நம்ம கேட்போம். இதுதான் கொஸ்டின் டேக். நீங்க ஒரு மாணவர் இல்லையா, நீங்க போன வாரம் ஊருக்கு வரல இல்ல வந்தீங்களா அப்படிதானே கேட்போம். அப்ப வரல இல்ல அப்படின்னு சொன்னோம்னா வந்தீங்களான்னு கேட்போம். நீங்க போன வாரம் வந்தீங்கல்ல வரலையா அப்படி கேட்போம். இதுதான் கொஸ்டின் டேக். ஒரு சென்டென்ஸ், ஒரு ஸ்டேட்மெண்ட், ஸ்டேட்மெண்டோட சேர்ந்து வரக்கூடிய கொஸ்டின் டேக். அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். நீங்க ஒரு மாணவர், நீங்க மாணவர் இல்லையா, இல்லையா அப்படிதான் கேட்போம். நீங்க போன வாரம் வரல, ஊருக்கு வரல, வந்தீங்களா, போன வாரம் நீங்க ஊருக்கு வந்தீங்க, வரல இல்ல அப்படின்னு தான் நம்ம கேட்போம். இதுதான் இந்த நாட் வரக்கூடிய முக்கியமான பகுதி. கொஸ்டின் டேக்ல நாட்டோட பங்களிப்பு ரொம்ப முக்கியம். ஏன்னா நாட்டை வச்சுதான் இந்த கொஸ்டின் டேக்கே இயங்குது. இப்ப நம்ம உதாரணத்துக்கு பாக்குறோம், she is a doctor. இது பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். அப்ப என்ன பண்றோம், இதுல இருக்கக்கூடிய ஆக்சிலரி வெர்ப், இதுல மெயின் வெர்பே நம்ம கணக்குல எடுத்துக்க கூடாது, ஆக்சிலரி வெர்ப் மட்டும்தான். இந்த மேல கொடுத்துருக்காங்க இல்லையா, இது மட்டும்தான் வரும், வேற எந்த இதுவும் வராது. she is a doctor. அப்போ முதல்ல இஸ் தூக்கி முன்னாடி போட்டுறோம். அடுத்தது she, அதையும் அந்த சப்ஜெக்டையும் தூக்கி போட்டுறோம். இஸ் she. இப்ப நம்ம பார்க்க வேண்டியது நாட் இருக்கா அந்த ஸ்டேட்மெண்ட்ல. நாட் இல்ல. அப்ப என்ன பண்ணணும், இந்த ஸ்டேட் கொஸ்டின் டேக்ல நாட்டை கொண்டு வரணும். இஸ் இன், இஸ் நாட் she, அத கான்ட்ராக்ஷன் இஸ் இன் she. அவ்வளவுதான். the book are interesting. the books ன்னு ஒரு சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. நாம இதுல ப்ரொனவுன் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அடுத்த ரூட் ஒன்னு ஆக்சிலரி வெர்ப். இதுல கொடுத்திருக்கக்கூடிய இந்த வெர்ப்ஸ் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போறோம், துணைவினை சொற்கள் அண்ட் மாடல்ஸ். அடுத்தது ப்ரொனவுன் மட்டும்தான் யூஸ் பண்ண போறோம். இதை நம்ம பார்த்துக்கணும். நவுன் வந்தா அதை ப்ரொனவுனா மாத்தணும், வெர்பு வந்தா அதை ஆக்சிலரி வெர்பா மாத்தணும். நாட்டு வந்திருக்கா அதை பார்க்கணும். நாட்டு வந்தா போடணும், நாட்டு வந்தா கொஸ்டின் டேக்ல வரக்கூடாது. நாட்டு இங்க ஸ்டேட்மெண்ட்ல வரலன்னா கொஸ்டின் டேக்ல வரணும். இவ்வளவுதான் விஷயம். 3 விஷயம் நம்ம கவனத்துல வச்சுக்கணும். அந்த 3க்கும் இந்த சென்டென்ஸ் ஒரு உதாரணம். the books are interesting. இதுல சப்ஜெக்ட் என்ன, the books. இத ப்ரொனவுனா மாத்துங்க. அப்போ தேன்னு வரும். இதுல ஆக்சிலரி வெர்ப் கிளியரா கொடுத்துருக்காங்க ஆர். இப்போ ஆரை தூக்கி போட்டுருங்க, தேயவும் தூக்கி கொண்டு வந்து இங்க போட்டுருங்க.
நாட் இருக்கான்னு பாருங்க, இல்ல, அப்போ ஒரு நாட்டை சேர்த்துருங்க. ஆர் நாட் தே கொஸ்டின் மார்க்கை போட்டுருங்க. ஆர் நாட்டை சேர்த்து ஆரஞ்ச் அப்படின்னு மாத்திக்கங்க. அடுத்தது ஐ கேன் ஸ்விம். ஐ கேன் ஸ்விம், இந்த கேன் வந்திருக்கு. ஸோ இதை நம்ம கொஸ்டின் டாக்ல யூஸ் பண்ண முடியும். கேன் அப்படியே தூக்கி போட்டுருங்க. அடுத்தது ஐ, இதை நம்ம அப்படியே தூக்கி போட்டுக்கிறோம். ஏன்னா ஐங்கிறதும் ப்ரொனவுன்ல ஒன்று தானே, அதை அப்படியே போட்டுக்கிறோம். நாட் வல்ல, நாட்டை போட்டுக்கிறோம். கே நாட் ஐ காண்ட் ஐன்னு மாறு. வி ஷுட் ஒபே த எல்டர்ஸ், அதே உதாரணம் தான். ஷுட்டை தூக்கி போட்டுக்கிறோம். ஷுட் வந்திருக்கு, ஷுட்டை தூக்கி போட்டோம். ப்ரொனவுன் வி இருக்கு, வியை தூக்கி அப்படியே போட்டோம். ஸ்டேட்மெண்ட்ல நாட் இல்ல, அப்போ அங்க ஒரு நாட்டை போட்டுக்கிறோம். ஷுட் நாட் வி. ஒன்ஸ் த கார் வாஸ் காஸ்ட்லி. த கார் அப்படிங்கிறதுக்கு ப்ரொனவுன் என்ன? த கார், அதுன்னு அர்த்தம். அப்போ இட்டு போட்டுக்கிறோம். வாஸ் டைரக்டா வந்திருக்கு, வாஸ் எடுத்து போட்டுக்கிட்டோம். த கார் இட்டுன்னு மாத்திக்கிட்டோம், ப்ரொனவுன் போட்டுக்கிட்டோம். நாட் வரல, நாட்டை தூக்கி போட்டோம். வாஸ் நாட் இட், கொஸ்டின் மார்க் முக்கியம். இது வரல நம்ம கிளியரா இருக்கும். அதுக்கு அடுத்தது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ல நாட் வந்திருக்கும். அப்போ இந்த பக்கம் நம்ம பாசிட்டிவ் கொஸ்டின் டாக்கு, வந்தானா, சென்றானா, போனானா, இப்படி இருக்கும். அதுல எல்லாம் வல்ல இல்ல, இல்ல இல்ல, அப்படிதான் இருக்கும். இல்ல இல்ல, வல்ல இல்ல, நம்ம வந்து ஓபே பண்ணணும், பண்ணல இல்ல, அது மாதிரி தான் இருக்கும். பண்ணக்கூடாதா, அப்படிதான் இருக்கும். இல்லையா, அப்படிதான் இருக்கும். இதுல ஸ்டேட்மெண்ட் நெகட்டிவா இருந்ததுன்னா கொஸ்டின் டாக் பாசிட்டிவா இருக்கும். இதை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். கயல் இஸ் நாட் எ லேசி கேர்ள். கயல் வந்து ஒரு சோம்பேறி பெண் இல்லை. ஆமாவான்னு கேட்போம், ஞாபகம் இருக்கா? ஆமாவா, அப்படியா, ஈஷி, அவ்வளவுதான். ஈசருக்கு தூக்கி போட்டுக்கிறோம். அடுத்தது கயல்னு இருக்கு, ப்ரொனவுன் மாத்திக்கிறோம். ஷி. சப்ஜெக்ட் ப்ரொனவுனை என்னவா மாத்திரம்? நவுன் ஃப்ரேஸா மாத்திரம், நவுனா மாத்திரம். சப்ஜெக்ட் ப்ரொனவுனை நவுன், அதாவது நம்ம ப்ரொனவுனா மாத்திரம் அப்படின்னு நாம வச்சுப்போம். அதுதான் சிம்பிளா இருக்கும். இந்த நவுன் ஃப்ரேஸ் அதெல்லாம் வேண்டாம். ஈஸ் ஷி, இது நாம வச்சுப்போம். நாட் இங்க வந்திருக்கு, அதனால போட தேவையில்ல. வெறும் ஈஸ் ஷி ஒரு கொஸ்டின் மார்க் போட்டு முடிச்சிடுறீங்க. we don't have enough time. அப்ப என்ன பண்ணணும்? do வந்திருக்கு, do தூக்கி போடுங்க. we இருக்கு, we தூக்கி போடுங்க. not இருக்கு, அப்ப not வேண்டாம். do we question mark. இது ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட், பாசிட்டிவ் கொஸ்டின் மார்க், கொஸ்டின் டேக் நம்ம புடிச்சுக்கிட்டோம். he is not playing well. அவன் நல்லா விளையாடல, விளையாண்டானா. is she, அப்போ is இருக்கு, ஈஸை தூக்கி போட்டுக்கிறோம். ஆக்சிலரி வேர்ப். ஹீ இருக்கு, ஹீயும் தூக்கி போட்டுக்கிட்டோம். நாட் இருக்கு, நாட் வந்தா கொஸ்டின் டேக்ல வரக்கூடாது. ஈஸ் ஹீ, அவ்வளவுதான் முடிச்சுக்கிட்டோம். அதே போல யூ வேர் நாட் லிசனிங். நீங்க எல்லாம் கவனிக்கல, கவனிக்கிறீங்களா? யூ வேர் நாட் லிசனிங், கவனிக்கிறீங்களா அப்படின்னு நம்ம கேட்போம். அப்போ வேர் வந்துட்டு டைரக்டா தூக்கி ஆக்சிலரி வெர்பை போட்டுக்கிறோம். யூ வந்துட்டு ப்ரொனவுன் இருக்கு, தூக்கி போட்டுக்கிட்டோம். நாட் வந்துட்டு அதனால நாட்டு போடல, ஒரு கொஸ்டின் மார்க் போட்டுக்கிட்டோம். வேர் யூ, பாசிட்டிவ் கொஸ்டின் டேக். அடுத்தது சாந்தினி had not seen you before. தேங்க்யூ பாலாஜி சார், தேங்க்யூ. அடுத்தது சாந்தினி had not seen you before. நாட் வந்திருக்கு, முக்கியமா ஆக்சிலரி had இருக்கு, have form verb தூக்கி போட்டுக்கிட்டோம். சாந்தினின்னு இருக்கு, அதை ஷீன்னு மாத்திக்கிட்டோம். நாட் வந்திருக்கு, நாட்டு போட தேவையில்லை. பாசிட்டிவ் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட், பாசிட்டிவ் கொஸ்டின் டேக், கொஸ்டின் மார்க்கை போட்டு முடிச்சுக்கிறோம். சில்ட்ரன், சில்ட்ரன் வந்தா தேன்னு மாத்தணும்.
ஏன்னா சில்ட்ரன்ங்கிறது ப்ளூரல். சைல்டுன்னு வந்தா இட்டுன்னு மாத்தணும், சில்ட்ரன் வந்தா தேன்னு மாத்தணும். ஷுட் ஷுட் வந்திருக்கு, ஷுட்டை தூக்கி போட்டுக்கிறோம். ஷுட் நாட்னு இருக்கு, அப்ப ஷுட்னு போட்டுக்கிறோம். இங்க ஷுட்னு இருந்தா இங்க ஷுட் நாட் வரணும். ஷுட் நாட் வந்ததுனால ஷுட்டை போட்டுக்கிட்டோம், சில்ட்ரனை தேன்னு மாத்திக்கிட்டோம், ஷுட் தே, அவ்வளவுதான். இப்போ ஆக்சிலரி வெர்பே இல்ல, நீங்க கண்டுபிடிக்கணும். இது ஒரு முக்கியமான விஷயம். ஒரு சென்டென்ஸ்ல ஆக்சிலரி வெர்ப் இல்ல, அப்போ அது பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கா பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கா, இதை நம்ம பார்க்கணும். யூ பிளே த கிட்டார். இப்ப பிளேங்கிறது டூ பிளஸ் பிளே. தீபா லைக்ஸ், நமக்கு தெரியும் தேர்ட் பர்சன் சிங்குலர் சிம்பிள் பிரசண்டா இருந்தா சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட்ல வெர்போட எஸ் சேரும். லைக்ஸ் வந்திருக்கு. இந்த லைக்ஸ்ங்கிறது என்ன, டஸ் பிளஸ் லைக். இதை புரிஞ்சுக்கிறோம். தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு மட்டும் டஸ் சேரும், மற்றதுக்கெல்லாம் டூ சேரும். அப்போ இந்த வெர்பை ரெண்டா பிரிக்கணும். பிளேன்னு வந்திருந்தா டூ பிளஸ் பிளே, பிளேஸ்னு வந்திருந்தா எஸ் சேர்ந்திருந்தா டஸ் பிளஸ் பிளே. இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். லைக்னு வந்திருந்தா டூ பிளஸ் லைக், லைக்ஸ்னு வந்திருந்தா டஸ் பிளஸ் லைக். லைக்டு லைக் இட் அப்படின்னு வந்திருந்தா சிம்பிள் பாஸ்ட்ல வந்திருந்தா டிட் போட்டுக்கணும். கேம்னு வந்திருக்கு, டிட் பிளஸ் கம். இப்ப டூ ஃபார்ம் வர்பு ஆக்சிலரி வர்பு நம்ம உருவாக்கிட்டோம், இதை நம்ம பயன்படுத்திக்க போறோம். இப்போ யூ பிளே த கிட்டார், டூவை கண்டுபிடிச்சிட்டோம், டூவை போட்டுக்கிட்டோம். இதுல நாட் இல்ல, நாட்டு சேர்த்துக்கிறோம். ப்ரொனவுன் யூ இருக்கு, தூக்கி போட்டுக்கிட்டோம், டோன்ட் யூ கொண்டு வந்துட்டோம். தீபா லைக் டென்னிஸ், லைக்ஸ் டென்னிஸ். டஸ் பிளஸ் லைக்னு பிரியுது, டஸ் தூக்கி போட்டுக்கிட்டோம். தீபான்னு இருக்கு, ஸோ அதை ப்ரொனவுன் மாத்திரம் ஷீன்னு மாத்திக்கிறோம். நாட் வல்ல, நாட்டு போட்டுக்கிட்டோம். டஸ் நாட் ஷீ, டசின் ஷீ. அதே போலதான் இங்க கேம் இருக்கு, டிட் பிளஸ் கேம், அப்ப டிட் அங்க கொண்டு வந்துடுறோம். இங்க நாட்டு வரல, அதனால இங்க நாட்டு கொண்டு வந்து ஹீன்னு போட்டுக்கிறோம். இங்க சில உதாரணங்கள் பார்த்திருக்காங்க, இத பாத்துங்க. யூ ஸ்பீக் இங்கிலீஷ், அப்போ டூ பிளஸ் ஸ்பீக் டூ. ஹேட்ஸ் டஸ் பிளஸ் ஹேட். லிவ்ஸ் டஸ் பிளஸ் லிவ். ட்ரிங்க் டூ பிளஸ் ட்ரிங்க். ஐ வாட்ச் டூ பிளஸ் வாட்ச். அப்ப டூ தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்த இடத்துல அதே பாஸ்ட் அண்ட் சிம்பிள் பாஸ்ட்ல கொடுத்துறாங்க. யூ ஸ்போக், அப்ப டிட் பிளஸ் ஸ்போக். ஹேட்டட் சிம்பிள் பாஸ்ட், டிட் பிளஸ் ஹேட். லிவ்டு சிம்பிள் பாஸ்ட், டிட் பிளஸ் லிவ், அப்ப டிட்டை தூக்கி யூஸ் பண்ணிக்கிறோம். சிம்பிள் பாஸ்ட்ல டிட் மட்டும்தான் வரும், டிட் மட்டும்தான் வரும், அதை நம்ம கவனத்துல வச்சுக்கிறோம். சிம்பிள் பிரசன்ட்ல டூ வரலாம், டஸ் வரலாம். அது தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு மட்டும் டஸ் வரும், இதை நம்ம கவனத்துல வச்சுக்கிறோம். அதே போல இந்த வார்த்தைகள் பேர்லி, ஹார்ட்லி, ரேர்லி, ஸ்கேர்ஸ்லி, நெய்தர், நோ, நோபடி, நன், நத்திங், ஷெல்டம், இது எல்லாமே நெகட்டிவ். ஹார்ட்லி ஒர்க்ஸ், டிட் நாட் யூன்னு தானே, புரியல மேம் கௌரி மேம். ஷீ ரேர்லி கம்ஸ், அப்போ டஸ் ஷீ. ஷெல்டம் ஸ்பீக், அவன் எப்பயாச்சும் தாங்க பேசுவான். பேசுவானா, பார்த்தா பாசிட்டிவ் மாதிரி தான் இருக்கும், ஆனா அது நெகட்டிவ். அவன் என்னிடம் எதுவுமே சொல்லல, அவன் என்கிட்ட ஒன்னுத்தையும் சொல்லல. இதை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல தமிழ்ல. ஹி டோல்ட், அவன் சொன்னா ஒண்ணுமே இல்லை. அவன் ஒரு விஷயத்தையும் எந்த விஷயத்தையும் என்கிட்ட சொல்லல. எப்படி வேணாலும் நம்ம வச்சுங்க. நத்திங், ஷி டோல்டு நத்திங், அப்போ இது நெகட்டிவ் தான். இதை பிரிச்சுக்கோங்க. இப்போ ஐயாம், ஐயாம்ங்கிறது ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. ஐயாம் அப்படின்னு வந்ததுன்னா ஐயாம் எ ஸ்டூடெண்ட், இது பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். இதுக்கு கொஸ்டின் டாக் என்ன வரும், ஆர் இன்ட் ஐன்னு வரும். ஐ ஆம் நாட் எ ஸ்டூடெண்ட்.
இப்போ நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட், அதுக்கு ஆமை, ஆமையல்ல ஆம் ஐ பிரிச்சுக்குங்க. அப்போ ஸ்டேட்மெண்ட் ஐ ஆம் அப்படிங்கிறது பாசிட்டிவ், நாட் இல்லாம வந்தா ஆர் இன் ஐன்னு வரும். ஐ ஆம் நாட்னு வந்தா ஆமைன்னு வரும். ஹூ ஆம் ஐ ஞாபகம் இருக்கும் நமக்கு, அதை ஞாபகம் வச்சுக்கிறோம். ஹூ ஆம் ஐ ஞாபகம் வச்சுக்கிறோம். ஐ ஆம்ங்கிற ஐ ஆம் நாட்னு வந்தா ஆமை தான் வரும். ஐ ஆம்னு மட்டும் அது பாசிட்டிவ்ல இருக்கு அப்படின்னா ஆம் நாட் ஐ வராது, ஆர் இன்ட் ஐ வரும். புரிஞ்சுக்கிறோம். லெட்ஸ் அப்படின்னு வருது அப்படின்னா அது ஷல் வி. லெட்ஸ் ஹோம் அப்படின்னா ஷல் வி. இதெல்லாம் முக்கியமான குறிப்புகள், குறிச்சுக்கோங்க. லெட்ஸ் அப்படின்னாலே ஷல் வி, இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். அஃபர்மேட்டிவ் இம்பேரட்டிவ், வில் யூ, won't யூ. ரீட் த புக், படி அப்படின்னா வில் யூ தான் வரும். அஃபர்மேட்டிவ் இம்பேரட்டிவ், டெக்ஸ்ட் அட்டாக், இதை நம்ம புரிச்சுக்கிறோம். அதே போல எவரி ஒன், எவரிபடி, நோபடி, சம்படி, எனிபடி, இது எல்லாமே ப்ளூரல் ஃபார்ம். எவரி ஒன் இஸ் பர்ஃபெக்ட் அப்படின்னா ஆர் இன் தே, இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறோம். இதை ஒரு முறை நீங்க பாத்தீங்கன்னா தான் இது புரியும். நெகட்டிவ் இம்பேரட்டிவ், அப்போ அதுக்கு டோன்ட் கம் லேட் அப்படின்னா வில் யூ. நத்திங் ஹேஸ் த டேக் இட் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஓகே, அவ்வளவுதான். நாம இன்றைய வகுப்பை இந்த இடத்துல நிறைவு செய்கிறோம்.